அங்க போய் சேர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆகும். அதுக்குள்ள இறங்கி ஒரு காபி தண்ணியை குடிச்சிட்டு போலான்னு வந்தா ஆளு வாடி பொழுது அன்னைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு. வா 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 இங்க வர்ற. நம்ம 3 பேருக்காகவே போட்ட டேபிள் சேர் மாதிரி இருக்கு. சார் ஆர்டர். தம்பி 3 பேத்துக்கு காபி கொண்டு வா. சரி சார். மச்சான், இந்த ஆள் நிச்சயமா பெங்களூர்ல வச்சு உன் கதையை முடிக்க தான் வந்திருக்கான் போல. அதுல சந்தேகமே இல்லை. டேய், பிரச்சனை பண்ண வருவான், பொண்டாட்டி வாட கூட்டு வருவான். இவங்க வேற எதுக்கும் வந்திருக்காங்கடா. என்னன்னு நம்ம கவனிப்போண்டா. எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஏங்க, இப்ப ஹோட்டலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி நேரா அந்த வருஷா வீட்டுக்கு போய் பேசிடலாமா? வர்ஷா வீட்டுக்கா? என்ன மச்சான் வால் பேர் சொல்றாங்க? அதாண்டா எனக்கும் புரியல. ஒரு நிமிஷம் இரு, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். எங்க முடிவு ஒண்ணுதான் சித்ரா. அந்த வருஷா கிட்ட பேசி பார்த்தாச்சு. அவ வழிக்கு வர மாதிரி தெரியல. நான் ஏற்கனவே பெங்களூர்ல இருக்கிற ஆளுகிட்ட சொல்லி வச்சாச்சு. அவளை ஊருக்கு தூக்கிட்டு போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. அங்க தூக்கிட்டு போய் நம்ம குலசாமி கோயில்ல வச்சு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு நம்ம பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஏற்பாடு பண்ணணுங்கிறதா எங்க திட்டமே. வைப்பா, அங்கேயும் வை. என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சு மூளை இருக்கா? எந்த காலத்துல இருக்கீங்க? நீங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு அப்படியே போயிட முடியுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. நாளைக்கு போலீஸ் பின்னாடியே வந்து உங்களையும் உங்க பையனையும் தூக்கி ஜெயில போட்டுட்டா என்ன பண்றது? ஏதாவது புத்தியோட பேசுங்க. அம்மா, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? வருஷா இவனுக்கு முறை பொண்ணுடி. ஒரு கோடி 2 கோடி இல்ல, 500 கோடி ரூபாய் சொத்து. என்ன மறுபடியும் ஏமாந்து போய் நிக்க சொல்றியா? அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. மச்சான், பெங்களூர்லயே இவனுக்கு தான் உனக்கு வில்லம் போல. வருஷா அந்த முரளிக்கு முறை பொண்ணாமே. சொத்து மேட்டரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கானுங்க. மச்சான், உனக்கு அதிர்ஷ்டம் மட்டும் ஆண்டவன் ரெடி பண்ணல, அதிர்ஷ்டத்தோட சேர்த்து ஒரு ஆப்பையும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கான். நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. டேய், உளராம கொஞ்சம் சும்மா இருடா. இவனை பாருங்க, அப்பன மாதிரியே அதே அவசர கொடுக்க வந்து சேர்ந்திருக்கான். உன்னை யாரோட முறை பொண்ணை விட சொன்னது? 500 கோடியை விட்டு போக சொல்றதுக்கு நான் என்ன புத்தி கெட்டவளா? என்ன அடி தடின்னு இறங்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். என்ன கொண்டு போய் அவ முன்னாடி நிப்பாட்டுங்க. நான் அவகிட்ட பக்குவமா பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு வாங்க. இங்க பாரு முரளி, அந்த பொண்ணு கிட்ட பேசி உனக்கும் வருஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலையே படாத. வீட்டுல பொம்பளை சொல்றத கேட்காம இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் உன்னை வருஷா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க. இப்ப பேச்சுவார்த்தைக்கு அவ ஒத்து வரலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நாங்க சொன்ன மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கா அவளை நாங்க தூக்கிடுவோம். அதுக்கப்புறம் எங்க விஷயத்துல நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்க. அதுக்கப்புறம் தலையிட்டேன்னா என்னன்னு கேளுங்க. இப்ப என்ன கூட்டிட்டு போய் அவ முன்னாடி நிப்பாட்டுங்க. சரி, வா போலாம். என்ன மச்சான், நேரா 500 கோடி ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு மாறிடும் நினைச்ச. இடையில இந்த பிளானை கெடுக்கிறதுக்குன்னே கழிவர்தான் உள்ள வந்துட்டான்.
டேய், இப்போதைக்கு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. இதை என்ன செய்யறதுன்னு நான் பாத்துக்கிறேன். இந்த கலிவரதன் புது தலைவலி தான். ஆனா இவனை கூட ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இல்லைன்னா 500 கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுறதுக்கு தகுதி இல்லைன்னு ஆயிடும். நான் பாத்துக்கிறேன், விடு.